அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஹ்வான் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவும் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான மட்டன் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நெஞ்செலும்பு சூப் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு கொஞ்சம் போட்டுட்டு அண்ட் அதோட வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் ஓரளவு டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கினதுக்கப்புறம் அதிலே ஒரு 3 பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்காங்க. இதில் நல்லா வதங்கி போட்டால் தான் நம்மளுடைய சூப்பில் அந்த டேஸ்ட் கிடைக்கும். டைரெக்டாக குக்கரில் தானே போடுறோன்னு அப்படி அப்படியே ஆட் பண்ணிவிட்டு விசில் கொடுத்துடக்கூடாது. அண்ட் இது கூடவே ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டு வதங்க விட்டுருங்க. அண்ட் இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அண்ட் நல்லா இதை வதக்கிட்டு இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சிம்மில் வச்சு வதக்குங்க, ஏன்னா டக்குன்னு மசாலா சேர்க்குறதுனால அடி பிடிச்சிக்கும். அண்ட் இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்ச நெஞ்செலும்பு கறிகளை போட்டு உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். பொதுவாக நெஞ்செலும்பு சூப்பில் கறி சாப்பிட பிடிக்காதவங்க கூட வெறும் அந்த சூப்பை மட்டும் குடித்தா கூட போதும். ஏன்னா அது அவ்வளோ உடம்புக்கு ஹெல்த்தியானது. இப்போ பொதுவாக நம்ம உடம்பு சரியில்லைனாலே டக்குனு நெஞ்செலும்பு சூப் வச்சு கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதில் அவ்வளோ சத்துன்னு இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது கூடவே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரத்துக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம குக்கர் மூடி விசில் கொடுக்க போகிறோம். நான் இன்றைக்கி நல்லா 2 பெரிய கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா ஓரங்கள் எல்லாத்தையுமே நல்லா எடுத்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம இப்போது கொஞ்சம் மல்லி இலைகளை இப்போவே கொஞ்சம் சேர்த்துட்டு ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அப்போ தான் இதோட ஃப்ளேவரில் இறங்கி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுடைய மட்டன் சூப்பு. க்ளோஸ் பண்ணி விசில் கொடுத்துடலாம். ஒரு 5-6 விசில் கிட்டே கொடுத்திங்கன்னா நம்மளுடைய மட்டன் நெஞ்செலும்பு சூப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா தகன்னு மின்னுது. ஏன்னா அதனுடைய அந்த மீட்டில் உள்ள கொழுப்பு எல்லாமே உள்ளே இறங்கி நல்லா தகன்னு மின்னுது. பாருங்களேன், இது அவ்வளவும் ஹெல்த்தி நமக்கு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்கும் கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.